அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்குற ஸ்ருதி வந்து, "இப்ப என்ன முதுகுல குத்தணும் அவ்வளோதானே, நான் குத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ளது எல்லாத்தையுமே கழட்டி கிழட்டி வச்சு நல்லா கையால் முறுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. ஸ்ருதி இதை பார்த்துட்டு, ஐயையோ! இவ ஓங்கி குத்திருவா போலக்கே அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து பயப்படுறாங்க. அதனால ரவி வந்துட்டு, "ஏய் நில்லு நில்லு எங்கே போகிறேன்னே, அதான் குத்துறதுக்காக போகிறேன் முதுகுல" அப்படிங்கிறாங்க. "நீ இருக்கிற வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா, நீ பிரியாணி வாங்கி கொடுத்தனால தான் இப்போ அம்மா அதை சாப்பிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் இருக்காங்க, நீ பேசாம இரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களே அதை பார்த்துக்கிடுவாங்க" அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இப்போ என்ன ஆன்ட்டிக்கானதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா, நான் தான் அது பிரச்சனைங்கிறியா அப்படிங்கிறாங்க. "ஏன் ஆண்டி, நான் பிரியாணி வாங்கி கொடுத்தனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சா, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி" அப்படிங்க. ஐயோ எம்மா ஸ்ருதி, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் உயிரோடு இருந்தேன்னா அதுக்கப்புறமா நான் வந்து இது யார் காரணம் என்ன ஏதுன்னு சொல்கிறேம்மா, இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் விடுமா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்வதின்ட்டு, ஐயோ உனக்கு குத்தி குத்தி எனக்கு கை தான் வலிக்குது அண்ணே, நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்து 2 குத்து குத்துங்கண்ணே அப்படின்ட்டு அண்ணாமலையை சொல்லி பார்வதி கூப்பிட்றாங்க. முத்து வந்து சீக்கிரமாக ஐயோ இல்லை அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கை வலிக்கும், இப்போ என்ன அதுக்கு வந்து குத்தணும் அப்படி